304. ஐயா கோவல் கொண்டா. Yes sir. This is murder file sir. This is criminal file sir. யோ என்ன அது? ரெகுலேட்டர்ல சுவிட்ச் தொட்டா சுவிட்ச் சுத்த மாட்டேங்குது, ரெகுலேட்டரே சுத்துது சார். ஏன் அப்படி? ரெகுலேட்டர் சுத்துது ஆனா ஃபேன் சுத்த மாட்டேங்குது சார். டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே டெண்டர் விட்டுறாங்களா சார்? கான்ட்ராக்ட் காரங்க எல்லாமே கண்டமா கொடுத்துறாங்க சார். That is the main reason sir. That is the main reason sir. என்ன அது கையடிற? என்னது? லீவ் லெட்டர் சார். எதுக்குயா லீவு? எனக்கு கல்யாணம் சார். கல்யாணத்துக்காக லீவா? ஏயா கல்யாணத்தை ஹாலிடேஸ்ல வச்சுக்க கூடாது? இந்த நாட்டிலேயே ஒர்க்கிங் டேஸை விட ஹாலிடேஸ் தான் ஜாஸ்தி. பொங்கல்ல வச்சுக்க. பொங்கல் எனக்கு பிடிக்காது சார். பிரியாணி தான் ரொம்ப லைக்கிங். தீபாவளி அது போயிடுச்சே, பட்டாசுலாம் வெடிச்சிட்டாங்களே சார். கிறிஸ்மஸுக்கும் யூசப் கானுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ரம்ஜான்ல வச்சுக்க. சார் ரம்ஜான் நோன்பு எச்சே கூட உள்ள முழுக முடியாது. கல்யாணம் எப்படி? அப்ப அடுத்த வருஷம் வச்சுக்க. அவ்வளவு நாள் தாங்காது சார். ஏயா கல்யாணத்துக்கு அவசரமா? நாட்டுல பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன? 7 புள்ள பெத்ததுனால நீங்க சொல்றீங்க, இன்னும் நான் பார்க்கவே இல்லையே. ஆல் ரைட், 2 நாள் லீவ் கிராண்ட் பண்றேன். 2 நாளா? சார் முகத்துல மல்லிப்பூவை மூடி குதிரை மேல ஏத்தி ஊர்வலமா கொண்டு போய் வீட்டுக்கு முன்னால நிறுத்தி மல்லிப்பூவை ரிமூவ் பண்ணாங்கன்னா மூச்சு விடுறதுக்கே 3 நாள் ஆகும். கல்யாணம் முடிஞ்சு இத்தியாதி எல்லாம் இருக்கு. 2 நாள் லீவ் எப்படி சார் பத்தோம்? கல்யாணத்தை இப்ப வச்சுக்க, இத்தியாதி அடுத்த வருஷம் வச்சுக்க. இத்தியாதிக்காகத்தான் கல்யாணமே சார். இத்தியாதி வச்சுக்கோ, கல்யாணம் அடுத்த வருஷம் வச்சுக்கோ. யூசப் கான். Happy birthday to you, Maria. Happy birthday to Maria. Many happy returns of the day. எனக்கு பிறந்த நாளா? உங்களுக்கு எப்படி தெரியும்? சொந்த மகளுடைய பிறந்த நாள் பெத்த அப்பனுக்கு தெரியாமல போயிடும். அங்கிள். நான் அங்கிள் இல்லம்மா, உன்னுடைய தகப்பனார். என்ன சொல்றீங்க? மரியா, மனுஷன் தான் சாகறான், சத்தியம் சாகிறது இல்லை. 10 வருஷத்துக்கு முந்தி எரிஞ்சு சாம்பலா போனாலே உங்க அம்மா, அவதான் என்னுடைய மனைவி. அப்ப நான் ஏழை. அவளுக்கு என்னால புருஷனா தான் இருக்க முடிஞ்சது. ஆனா அவளுடைய ஆடம்பர தேவைகளை என்னால பூர்த்தி செய்ய முடியல. அந்த தேவைகளுக்காக என்ன தனியா விட்டுட்டு கை குழந்தையா இருந்த ஒன்னையை தூக்கிக்கிட்டு உங்க அம்மா யாரோ ஒரு பணக்காரனோட ஓடி போயிட்டா. இந்த பாவி தான் அவளை அனுபவிச்சது மட்டும் போதாது, தன்னுடைய நண்பர்களும் அனுபவிக்கணும்னு அவளை வேலை பேசினான். உங்க அம்மா முடியாது கதறிக்கு இந்த நேரத்துல நான் அங்க போய் சேர்ந்தேன். ஆத்திரத்துல அந்த சண்டாளன் அப்படியே கழுத்தை நினைச்சு கொண்டுட்டேன். அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து என்ன அடிச்சாங்க, பூட்ஸ் காலால மெதிச்சாங்க. அப்ப கிடைச்ச பரிசுதாம்மா இந்த கூலு, இந்த கொடூரம். அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனேன். ஜெயில தண்டனை முடிச்சுட்டு வந்த போது அநாகரவாத நிலைமையில ஒண்ணு நான் பார்த்தேன். பயப்படாதம்மா, நானும் உன்ன மாதிரி மனுஷன் தான். அம்மாவை சீக்கிரம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போடும். உங்க அம்மா செத்துட்டா. சுடுமா, ஏற்கனவே எல்லாரும் என் உள்ளத்தை சுட்டு பொசிக்கிட்டாங்க. இப்ப நீ என் உடம்பையும் சுட்டு பொசிக்கிடமா. நான் யாரா? நான் யாருன்னு எனக்கே தெரியாது. இந்த நியாயம் கேட்ட உலகம் என்ன ஜெயிலுக்குள்ள தள்ளிடுச்சு. எல்லாரும் இந்த முகத்தை பார்த்து குருவி அசிங்கமா இருக்கிறான்.
அதிகமா இருக்குன்றதுனால நீயும் என்ன வெறுக்கிறியா அம்மா? இதையே இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லல? ஏற்கனவே உனக்கு உன் தகப்பன் மேல வெறுப்பு. நான் உனக்கு அப்பா மாதிரி இருக்கேன்ல, அப்பான்னே கூப்பிடு. அப்பாவா? ஏம்மா, அப்பான்னா உனக்கு பிடிக்காதா? ச்சே, அப்பாவா? அப்பா பொண்டாட்டி பிள்ளைங்க மக்கள் இல்லாதவனுக்கு பேரு அப்பாவா? அந்த பேரு கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. நானே ஜெயிலுக்கு போயிட்டு வந்துவேன். உண்மையை சொல்லி நீ என்ன வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டு ஓடிட்டா, அதனால நான் சொல்லறேன். இப்ப மட்டும் எப்படி திடீர்னு சொல்லணும்னு தோணுச்சு? பயம், மரண பயம். நான் சீக்கிரம் செத்துருவேன்னு என் மனசுல போட ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். நான் சொல்ற உண்மையை புரிஞ்சுக்கிற பக்குவம் உனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மரியா, பெத்த பெண்ணுகிட்ட சத்தியத்தை சொல்லிடுன்னு என் மனசு கடந்து துடிச்சு. அவளை பத்தி தப்பா எதுவும் பேசாத. அவ ஒரு வெகுளி. விதி அவளை ஒரு பொம்மையா வச்சு விளையாடிச்சு, அவ்வளவுதான். எவ்வளவு பெருந்தன்மை. பெருந்தன்மை அதுவும் மண்ணா கட்டியாவ. மண்ணா, அம்மாவை நான் உயிருக்கு உயிரா நேசிச்சம்மா. இப்போ நேசிக்கிறேன். ஒருத்தர் மேல உண்மையான அன்போ காதலோ நமக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு தரம் தான் ஏற்படும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த திருப்தியிலேயே வாழ்ந்து முடிச்சிடலாம். காதலுக்கு தப்பு, தகராறு, அசிங்கமானம் இதெல்லாம் கிடையாது. காதல்ன்றது அவ்வளவு பெரிய மகத்தான சக்தி. பாட்டா எப்படி? மரியா டாலிங்க, யார கேட்டு பாடின? யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சு பாடிட்டேன். எப்படி என் பேரை யூஸ் பண்ணலாம்? அது பல்லவியில சரியா வர வேண்டியது மரியா வந்துருச்சு. தப்புக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஆயுள் தண்டனை. காலம் பூராவும் மரியாவை லவ் பண்ணலாம். ஆயிடுச்சுடா. ஏய் வா. நான் வரல, என்ன விட்டுடு. கடல் தண்ணி உப்பு கறிக்காம வாந்தி வரும். வேணாம், வேணாம், வேணாம். காலை விடு நீ. வாங்க. எனக்கு தண்ணியே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீ விடு. கடவுளே, பயங்கரமா சண்டை எல்லாம் போடுறீங்க, தண்ணிய கட்டாயம் எப்படி நடக்கிறீங்க? வாங்க. சீ, இப்படி ஒரு கோழையா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீச்சல் தெரியலன்னா கோழையா? ஆமா, சொன்னாலும் சொல்லிட்டு நீங்க கோழைதான். சரி, நானே ஒரு கொலகாரனா இருந்தேன். கொலைகாரனா? ஏன் சிரிக்கிற? அங்க பாருங்க, கையில எறும்பு போறது கூட தெரியல, பெரிய கொலைகாரன். மூஞ்ச பாரு. உன்ன மாதிரி பாவிய போய் அப்பாவின்னு சொல்லிட்டு போறாள் அவன். பாவம், அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறா. அவ வாழ்க்கையை வீணடிக்காம நீ கொலகாரன் கொள்ளக்காரங்கிறத சொல்ல வேண்டாம். இதெல்லாம் எங்க கொண்டு போய் விட போதோ?